டேய் மாஸ்டர், ஏன்டா டெய்லி ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிற? உனக்கு டயபிட்டிஸ் வந்துட போகுதுடா. ஹே, அது எப்படிடா வரும்? என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஃப்ரூட்ஸ்லயும் நேச்சுரல் சுகர் இருக்கு. ஜூஸ் போட்டு குடிச்சா அந்த சுகர் பிளட்ல ஃபாஸ்டா அப்சார்ப் ஆகி சுகர் ஸ்பைக்ஸ உண்டாக்குதுடா. அப்ப ஹோல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா அதுல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால அந்த சுகர் பிளட்ல ஸ்லோவா அப்சார்ப் ஆகும். சோ நோ ப்ராப்ளம். டேய், இவன் ஃப்ரூட் சாப்பிடுறதே பெரிய விஷயம், அதுல ஏதாச்சும் குறை சொல்லிட்டு இருந்தா என்னடா பண்றது? ஹே, அப்படி இல்லடா. ஆல்ரெடி இவன் எக்ஸசைஸே பண்ண மாட்டான், ஒரே இடத்துல உட்காந்து 9 hours மேல ஒர்க் பண்றான். டயட்டும் சரியில்லை. இதுல ஜூஸ் குடிச்சு இன்னும் மோசமா ஆக கூடாதுடா. டேய், பழமா சாப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த கொய்யா பழம் சீதா பழம் எல்லாம் சாப்பிடுங்கடா, ரொம்ப நல்லதுடா. என்னது கொய்யாவா? சி, லோக்கல் கைஸ். டேய், இந்த ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட். லைக் இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கிறதால ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. சும்மா தமனா மாதிரி தக தக தகன்னு மாறலாம். விட்டமின் சி எவ்வளவு ராசா இருக்கும் இதுல? ஜஸ்ட் 100 கிராம் ஆரஞ்சுல 53 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குடா. சார், கொஞ்சம் இப்படி மூஞ்ச திருப்புறேல. 228 மில்லிகிராம் இருக்குடா. இதுல வந்துட்டான். என்னது 228 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்கா? அவ்வளவு பெரிய ஆளுடா நீ, இது தெரியாம போச்சு. அது மட்டும் இல்ல, அவனை விட ஃபைபர், புரோட்டீன் எல்லாம் எந்தலதான் அதிகமா இருக்கு. கிளைசமிக் இண்டெக்ஸ் கூட அவனை விட எந்த கம்மி தெரியுமா? டேய் கொய்யா, என்னடா இவ்வளவு அண்டர் ரேட்டடா இருக்க? சீப்பா இருந்தா யாரா மதிக்கிறாங்க? என்னை விட இவன் தான் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கான். இங்க பாருங்க, எங்கேயாச்சும் டிராவல் பண்ணும்போது ஆர் அர்ஜென்ட்னா ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஆனா டைம் இருக்கும் போது எந்த ஃப்ரூட் சாப்பிட்டாலும் அப்படியே சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது.